விஜய் பேச வேண்டிய பேச்சு மேகதாதுவை பற்றி, பேச வேண்டிய பேச்சு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில் மும்மொழி திட்டத்தை நீ கொண்டு வந்தால் தமிழ்நாடு அதை அனுமதிக்காது என்று பேசியிருக்க வேண்டும். பாஜக பத்தி எதுவுமே பேசல, திமுக மட்டும் பேச மாட்டார், வாழ்நாளில் பேச மாட்டார். நான் சொல்லுகிறேன், அதான் அவருடைய இயல்பு. சும்மா நான் சொல்லிக் கொள்வார், அது எங்களுடைய கொள்கை எதிரி. என்ன கொள்கைக்கு என்ன எதிரி சொல்ல வேண்டுமா இல்லையா? சிபிஎஸ்சியை கொண்டு வருகிறார்கள், தமிழ் பாடாகும், இந்தியை படிக்க வேண்டிய கட்டாயம் தமிழ்நாட்டு இளைஞனுக்கு என்ன இருக்கிறது? பிரான்ஸும் ஜெர்மனியும் படித்து விட்டு மேல்நாடுகளுக்கு வேலைக்கு போவானா? இந்த இந்தியை படித்து விட்டு இந்திக்காரனால தான் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வருகிறான், நம்ம அங்கே போவதற்கு என்ன இருக்கிறது என்று பேச வேண்டிய நீ பேசினாயா? என்ன நீ முதலமைச்சர்? மக்கள் பிரச்சனையை பேசாமல் திமுக தான் எனக்கு எதிரி, திமுக தான் எனக்கு முடிந்து விட்டதே. மக்கள் தான் திமுக உனக்கு எதிரி என்று திமுகவை முடித்து வைத்து விட்டார்கள், உன் கையில் ஆட்சியை கொடுத்து விட்டார்கள். இனிமேல் இந்த ஆட்சியை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று பேசாமல் சும்மா விடிஞ்சா எந்திரிச்சா இந்த ஜெபமே பண்ணி கொண்டிருக்கிறாய், என்ன பொருள் என்று கேட்கிறேன். நீ சிபிஎஸ்சியினுடைய மும்மொழி திட்டத்தை பற்றி பேச மாட்டாய், மேகதாதுவை பற்றி பேச மாட்டாய். இன்னும் சும்மா பேருக்கு போய் நீட் என்று கொடுத்து விட்டு வந்துட்டா நீட்டினுடைய பொருளே உனக்கு தெரியாது. நீட்டு உனக்கு சிந்திக்க தெரிந்தால் 1,60,000 பேர் தேர்வு எழுதுகிறான், 60,000 பேர் தான் தேர்ச்சி அடைகிறான், 10,000 பேருக்கு தான் இடம் இருக்குது. 50,000 பேர் படித்தவன் இடம் கிடைக்காமல் தடுமாறுகிறான். ஒவ்வொருவனும் 2 கோடி 3 கோடி கொடுப்பவனுக்கு மட்டும் 230 மதிப்பெண் எடுத்து 3 கோடி கொடுத்தால் உங்களுக்கு இடம் கிடைக்கும். 530 மதிப்பெண் எடுத்து உங்களோட பணம் இல்லை என்றால் இடம் கிடைக்காது. நீட் தேர்வு வெற்றி பெற்றும் பயனில்லை. இந்த குறைகளை எல்லாம் களைவதற்கு உனக்கு சிந்திக்க தெரியவில்லை. போய் நீட்டை நிறுத்து என்றால் 50,000 பேர் நீட்டிலே தேர்வு எழுத முடியவில்லை, வெற்றி பெற முடியவில்லை என்பது ஸ்டாலினுடைய குற்றச்சாட்டு. அனிதாவை போல நான் வெற்றி பெற்றவன் 50,000 பேர் தெருவில் இருக்கிறானே என்பது என்னுடைய கவலை. இவர்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியாது, இதற்கு தீர்வெல்லாம் சொல்ல தெரியாது. நான் ஒருவன் தான் இதற்கு தீர்வு சொன்னேன்.